இது எடுப்பதன் மூலமாக நம்முடைய குறைபாடு என்ன, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறைபாடு என்ன, அரசாங்கம் எப்படிப்பட்ட நிலையில அந்த சில முடிவுகள் இருக்கு, உணவு வகையில் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மாதிரி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆய்வு மிக முக்கியமான ஒன்று. அதுக்காக தான் இந்த தொடர்புடைய நம்ம செய்திருக்காங்க. இதுல இவங்க கூட இருக்காங்க, நம்ம சுகாதாரத்துறை, நலத்துறை மற்றும் அந்த சில அதாவது எல்லா துறையும் சேர்ந்து தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது பண்ணிட்டு வராங்க. இந்த ஆய்வு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு, நல்ல ஆய்வு, நல்ல தொடக்கம், நல்ல உணவு பழக்க வழக்கம், மக்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பருவத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்கு, பிறகு ஆலோசனை வழங்குவதற்கு, அரசுக்கு ஒரு நல்ல ஆய்வு செய்து ஒரு நல்ல முடிவுகளை கொடுப்பதற்கு இந்த ஆய்வு நம்முடைய இந்த உணவு முறை மற்றும் உயிரிழந்த எடுத்துக்கிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிகளை எடுத்துக்கொள்வது இந்திய பாராட்டக்கூடிய ஒன்று. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, அவங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சத்து குறைபாடுகள் இருந்தால் நம்ம அங்கன்வாடி மூலயமா அந்த குழந்தைகளுக்கு எதுவும் நம்ம கொடுக்கலாம். இப்பயே கொடுத்துட்டு இருக்கோம், இன்னும் நல்லா கொடுக்கலாம். என்ன மாதிரி சத்து குறைவா இருக்குது தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ முட்டை போடாம இருக்கலாம், முட்டை கொடுக்கலாம். கடலை சத்து கடலை கொடுக்கலாம். இப்போ ஒரு பால் அது கொடுத்தா, பால் தயிர் அது மாதிரி இதை கொடுத்தா என்ன இருக்கும், இது மாதிரி அது செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. இப்போ பள்ளியில பார்க்குறோம், பள்ளியில இப்போ சிறுதானிய உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு மாலையில அந்த கேக்கு செய்து கொடுக்குறது சிறுதானியம். இப்போ 5ஆம் கொடுக்குறது எடுக்கணும். காலையில் நம்ம என்ன கொடுக்குறோம், ரொட்டி பால் கொடுக்குறோம். முன்ன பழம் கொடுத்துட்டு இருந்தோம், அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கக்கூடிய பள்ளி பசங்க பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி மாலையில கடலை பேச்சு கொடுக்கலாம். இந்த சிறுதானிய உணவு கடலை கொடுக்கணும் முதல்ல அதை இருந்தது, அது மறுபடியும் தொடங்கி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. என்ன காரணம், ஆரம்பத்தில் அதாவது பிள்ளைங்க நல்ல ஊட்டச்சத்தோடு இருந்தா, நல்ல ஆரோக்கியம் இருந்தா, அவருடைய வாழ்க்கையில நோயற்ற வாழ்வு வாழ முடியும். நோய் தாக்கம் என்பது குறைவாக இருக்கும், மருத்துவரிடம் செல்வது குறைவாக இருக்க முடியும். பழங்கள் சாப்பிடுவது ஒரு நல்ல பழக்க வழக்கம், பழங்கள் சாப்பிடுவது. இப்போ முன்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு அந்த வீடுகளில் வாங்கி வச்சிருக்க பார்க்கலாம். அதனால நிறைய பழக்கடைகள் பார்க்க, நான் புதிய பாருங்க, நிறைய பழக்கடைகள் தள்ளுவண்டியில இருந்து கடையில இருந்து எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் சொன்னா, அந்த இது மாதிரி சத்தான உணவு எந்தெந்த பழ வகையில் இருக்குது, எந்த பழங்கள் கிடைக்கிறது பார்த்து அதை மாதிரி வாங்கிட்டு போறாங்க, சாப்பிடுறாங்க.